الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாய் ஒரு ஹதீஸினை நமக்கு அறிவிக்கிறார்கள். ஃபமன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர மின் ذிக்ரிஹி, யார் ஒரு வஸ்துவை ஒரு பொருளை பிரியப்படுகிறாரோ அவர் அதை அதிகமாய் நினைத்து பார்ப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு ஏற்ப உலகத்தில் ஒருவர் இன்னொருவர் மீது கொள்ளக்கூடிய பிரியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது நேசம் கொண்டு விட்டால், ஒரு பெண்ணை பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் எப்பொழுதும் அந்த பெண்ணின் பெயரையே சொல்லி கொண்டிருப்பான், அந்த பெண்ணை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பான். ஒரு தாய் ஒரு தன் மகனின் மீது அளப்பரிய அன்பை வைத்து விட்டால் அந்த மகனை குறித்தே தாய் எந்நேரமும் பேசிக்கொண்டிருப்பாள். என் மகன் எனக்கு இப்படி செய்தான், அப்படி செய்தான், என் மகன் எனக்கு இதை வாங்கி கொடுத்தான், அதை வாங்கி கொடுத்தான் என்று மகனை குறித்தே பேசிக்கொண்டு இருப்பாள். ஒருவரின் மீது கொள்ளக்கூடிய அளப்பரிய அன்பு என்பது, அளவு கடந்த அன்பு என்பது அவரை குறித்து அதிகம் பேச வைக்கும், யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். அவரின் நினைவு என்பது எப்பொழுதும் நம் நெஞ்சங்களில் நிழலாடிக்கொண்டே இருக்கும். இது அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடிய நாம் அவர்களை அதிகமாய் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரை இந்த உலகத்தில் நினைத்து பார்ப்பதற்கு, நினைவு கூறுவதற்கு ஏராளமான வழிகள் இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வழிதான் நாயகத்தின் மீது ஸலவாத்து ஓதுவதின் மூலம், சலாம் சொல்லுவதின் மூலம் பெருமானாரை எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ஸலவாத் நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு. ஒருவர் எவ்வளவு தூரம் ஸலவாத்தை ஓதுவாரோ அவ்வளவு தூரம் நாயகத்தை நேசிக்கிறார், பிரியப்படுகிறார் என்று அர்த்தம். யார் நாயகத்தின் மீது அன்பை வைத்திருக்கிறார்களோ அந்த ஆஷிக்கின்களுடைய நாவுகளில் இருந்து மாத்திரம்தான் ஸலவாத் வரும். அவர்களுக்கு மாத்திரமே நசீப், அல்லாஹ் இந்த நசீபை கொடுப்பான். நசீபு கெட்டவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தரமாட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத் ஓதுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே, நீங்களும் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் புரியும்.
குர்ஆனிலே நிறைய அமல்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கிறான். அகீமுஸ்ஸலா நீங்கள் தொழுங்கள் என்று சொல்கிறான். ஆத்துஸ் ஸகான் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்கிறான். அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவு செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் தொழுதுவிட்டு குர்பானி கொடுங்கள் என்று சொல்கிறான். நிறைய அமல்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் அவற்றையெல்லாம் செய் என்று மாத்திரமே சொல்கிறான். தான் செய்வதாய் அல்லாஹ் எந்த இடத்தும் சொல்வதில்லை. நான் தொழுகிறேன் நீங்கள் தொழுகள் என்று சொல்லல, நான் ஜகாத் கொடுக்கிறேன் நீங்கள் ஜகாத் கொடுங்கள் என்று சொல்லல, ஹஜ் செய்கிறேன் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லல. இந்த அமல்களை எல்லாம் செய்யுங்கள் என்று மாத்திரமே சொல்லக்கூடிய இறைவன் ஒரே ஒரு அமலை மாத்திரம்தான், இபாதத்தை மாத்திரம்தான் நான் செய்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் என்கிறான். அதுதான் ஸலவாத். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று, நான் செய்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே அமல் ஸலவாத் என்று சொன்னால், அந்த ஸலவாத்தினுடைய கணம் என்பதும் அதன் மகத்துவம் என்பதும் எவ்வளவு பெரியதாய் இருக்கும் என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். உலகத்தில் உள்ள முஃமின்கள் நாயகத்தின் மீது கொண்ட நேசம் கொண்ட நேசர்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு, மலக்குமார்களையும் ஸலவாத் சொல்ல வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை உலகத்தில் இறக்கி வைத்து பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்ல வைக்கிறான். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு பேசிக்கொண்டு இருந்தேன். நாயகத்தை குறித்து பேசினோம், பெருமானார் என்னவெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று. அப்பொழுது நான் பெருமானாரிடம் இருந்து கேட்ட ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் சொன்னேன். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாரிடத்தில் இருந்து நான் கேட்டேன், மாமின் ஃபஜ்ரின் யத்லுஉ இல்லா வ யன்ஸிலு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரம் வருகிற போது வானத்தில் இருந்து 70,000 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்படுகிறார்கள். இந்த பூமிக்கு வந்ததும் நேராய் பெருமானாருடைய ரவுலாவிற்கு போகிறார்கள். நாயகத்தின் ரவுலாவை சுற்றிலும் நிற்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் தங்கள் ரக்கைகளால் நாயகத்தினுடைய ரவுலாவை வருடிக்கொண்டே இருப்பார்கள், தடவிக்கொண்டே இருப்பார்கள், சும்மா தடவ மாட்டார்கள். வயுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லியவர்களாய் நாயகத்தின் கபரை வருடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படியே அசரு வரைக்கும் செய்வார்கள். அசரு வந்ததும் இந்த 70,000 மலக்குமார்கள் மீண்டும் புறப்பட்டு வானத்திற்கு சென்று விடுவார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் சொன்னதாய் சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குகிறான். அவர்கள் ஃபஜ்ர் வரைக்கும் இதே வேளையை முந்திய மலக்குமார்கள் செய்த அதே வேளையை செய்கிறார்கள். ரக்கைகளாய் நாயகத்தின் ரவுலாவை வருடியவர்களாய், நாவுகளால் பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லியவர்களாய் ஃபஜ்ர் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பணி. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, தினம் தினம் இந்த பணி நடந்து கொண்டே இருக்கிறது. எதுவரைக்கும் நடக்கும்? நாயகம் சொல்கிறார்கள், நான் கபரு பிளக்கப்பட்டு கபரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹ் இந்த வேலையை, இந்த பணியை மலக்குமார்களை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில் 70,000, இரவில் 70,000 என்று 1,00,000க்கும் மேற்பட்ட 1,40,000 மலக்குமார்கள் இறங்கி பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்வதை மாத்திரமே அவர்களுக்கு பணியாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்வதை எவ்வளவு விரும்பப்படுகிறான், எவ்வளவு முக்கியத்துவமாய் அல்லாஹ் கருதுகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸலவாத் என்பது நாயகத்தின் மீது நாம் எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம். எவ்வளவு தூரம் நாம் ஸலவாத்தை ஓதுகிறோமோ அவ்வளவு தூரம் பெருமானாரை நேசிக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம், அர்த்தம் என்பதை புரிய வேண்டும். அது ஒரு அமல் மட்டுமல்ல,
அது ஒரு துஆ மட்டுமல்ல, அது ஒரு திக்ர் மட்டுமல்ல. ஸலவாத் என்பது நாயகத்தின் புகழ் மாலை என்பது மாத்திரமல்ல, நாயகத்தோடு நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு பாலம் ஸலவாத். அந்த பாலத்தில் எவ்வளவு தூரம் நாம் நடக்கிறோமோ, வேகமாய் ஓடுகிறோமோ, அவ்வளவு தூரம் நாயகத்தோடு நெருங்க முடியும். பெருமானாருக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு வலுப்பட வேண்டுமா? ஸலவாத் ஓதணும். நாயகத்திற்கும் நமக்கும் மத்தியில் உண்டான உறவு மென்மேலும் மேம்பட வேண்டுமா? ஸலவாத் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்ன அவுலன்னாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைஹி ஸலாத்தன். நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கக்கூடிய மனிதர் யார் என்றால், உலகத்தில் யார் என் மீது அதிகமாய் ஸலவாத் ஓதுவாரோ அவர்தான் நாளை மறுமையில் என்னிடத்தில் நெருக்கமாய் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீங்கள் தொழுகையாலோ நோன்பாலோ ஜகாத்தாலோ என்னை நெருங்க முடியாது. என்னோடு நீங்கள் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஸலவாத்தை ஓதுங்கள் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்தில் வாழ்கிற போது சஹாபாக்கள் பெருமானாரை நெருங்குவதற்கு கையில் எடுத்த ஆயுதம் ஸலவாத் என்பதை புரியணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா காலங்களிலும் பெருமானாரின் சுஹபத்தை விரும்பிய சஹாபி, தன் வாழ்க்கையை நாயகத்திற்கென்றே அர்ப்பணித்த சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நேரங்களிலும் தோழமை கொண்ட சஹாபி. ஒரு முறை பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, அபூபக்கர், இந்த உலகத்துல என்ன பிரியப்படுறீங்க, என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நாமளா இருந்தா சொல்லியிருப்போம், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும் என்று ஒரு பெரிய லிஸ்டையே போட்டிருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்களை சொன்னார்கள். 3மே பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல் ஜுலூசு பைன யதைக் வன் நதுரு இலைக் வ இன்ஃபாகு மாலி லதைக். நாயகமே, எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். எப்படி தெரியுமா அமர்ந்திருக்க வேண்டும்? உங்களுக்கு நேராய் அமர்ந்து உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது சொன்னார்கள், நான் சேர்க்கிற சம்பாதிக்கிற எல்லா சொத்துக்களையும் பணங்களையும் உங்களுக்கென்றே செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் ஆசை இதுதான் நாயகமே என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், சொன்னது போலவே வாழ்ந்து காட்டினார்கள். தன் பொருளாதாரத்தை எல்லாம் நாயகத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். எப்பொழுதும் பெருமானாரோடு தோழமை கொண்டார்கள், சுஹபத் கொண்டார்கள். எப்ப பெருமானார் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலும் நாயகத்துக்கு முன்னால் பெருமானாரின் முகத்தை பார்த்தவாறு முன்சஃப்ல வந்து உட்கார்ந்துருவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் அப்படிதான் உட்கார்ந்துருந்தாங்க. திடீரென்று ஒரு கிராமவாசி வந்தார். வந்தவர் நாயகத்திற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலே வந்து அமர்ந்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நாயகத்தின் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஒரு தடுப்பு போடப்பட்டதை போல், திரையிடப்பட்டதை போல் அந்த நபர் வந்து அமர்ந்து விட்டார். என்னென்னவோ செஞ்சு இழ வைக்கலாம் முயற்சி செய்தார்கள், முடியல. கடைசியில் சொல்லிட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் ஓரமா தான் உட்காரதுன்ட்டாங்க. ஓரமா தான் உட்காரதுன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் அவரை விட்டுடுங்க, அவரை நகரச் சொல்லாதீர்கள். அவர் வந்து இங்கு அமர வேண்டும் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போட்ட உத்தரவு. இது ஜிப்ரீலுடைய விருப்பம். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சுஹபத் அவருக்கு கிடைத்தது, இந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. என் மீது ஒரு ஸலவாத் ஓதினார். அந்த ஸலவாத்தை மாத்திரம், அதன் நன்மைகளை மாத்திரம் பங்கு வைத்தால் பங்கிட்டு விட முடியாது. உலகத்தில் உள்ள கடல்களை எல்லாம் மையாக்கி, எல்லா மரங்களையும் பேனாவாக்கி, அந்த மையை தொட்டு அந்த நன்மையை எழுத துவங்கினால் எழுதி முடிக்க முடியாது, மை தீர்ந்து விடும், நன்மைகள் மீதமாயிருக்கும் என்றார்கள். என்ன ஸலவாத்து நாயகமே என்ற போது அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன் ஃபில் ஆஹிரீன் ஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன். 3 விஷயங்களை சொன்னாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன், பெருமானார் பிறப்பதற்கு முன்பாய் உலகத்தில் யாரெல்லாம் தோன்றினார்களோ அவர்களுடைய ஸலவாத் பெருமானாரின் மீது உண்டாகட்டும். வஃபில் ஆஹிரீன், நாயகம் பிறந்ததற்கு பின்பாய் மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வருவார்களோ
அவர்களுடைய ஸலவாத்தும் பெருமானாரின் மீது உண்டாகட்டும். ஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன். இன்னும் வானத்தில் உள்ள மலக்குமார்களுடைய ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மலக்குமார்களையும் அந்த ஸலவாத்திலே அவர் இணைத்து விட்டார். இந்த ஸலவாத்தின் காரணமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தி பெருமானாருக்கு நெருக்கமாய் அமரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைத்தது என்று சொன்னால் ஸலவாத் நமக்கும் நாயகத்திற்கும் மத்தியில் உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்தும். நமக்கும் பெருமானாருக்கும் மத்தியில் உண்டான தோழமையை, அந்த உறவை மென்மேலும் வலுப்படுத்தக்கூடியது, நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஸலவாத் என்பதை புரிய வேண்டும். அந்த ஸலவாத்தை எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாயகத்தின் மீது அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.